வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 500 இருந்தால் போதும் இந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். என்னடா ரூ. 500 என்ன தொழில் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கணும். பெருசாக போட்டு லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அப்படி பிஸ்னஸ் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் சூஸ் பண்ணணும். அதை நம்ம எப்படி சக்ஸஸாகவோ பெருசாகவோ ஆரம்பிக்கிற நெக்ஸ்ட்டு பார்க்கணும். அப்படி தான் இந்த பிஸ்னஸும் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப வேல்யூவாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். நிறைய இடத்துல இந்த பொருள் ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்குது. ஆனால் இதோட வேல்யூ இவ்வளோ பெருசான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. சரி, என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ ரெகுலர் அப்டேட்டே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ரோட்டில் விற்கிறாங்க, வாங்கி அவிச்சு சாப்பிட்றது அப்படின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. இதோட வேல்யூவே அதிகம். இது ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு வேல்யூவான பிஸ்னஸ்ங்க. ஏன்னா இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப வேல்யூவாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது எந்தெந்த வகையில் இது வேல்யூ ஆட் பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன ரேட்டுக்கு நம்ம கிடைக்கிது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மரவள்ளிக்கிழங்கு இந்த செடி நம்ம யூஸ்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் முளைஞ்சிருக்குங்க. ஒரு காடு கரையில் பார்த்தா கூட இந்த செடி முளைஞ்சிருக்கும். இதுக்கான வேல்யூ ஆனால் ரொம்ப அதிகம். ஆனால் இது நம்ம ரேட் கொடுத்து வாங்குறதும் ரொம்ப கம்மி தாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ 15 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் போனால் 20-25 ரூபா தாங்க. இந்த அளவுக்கு தான் இதை நம்ம வாங்குவோம். ஆனால் இதை நம்ம வேல்யூ ஆட் பண்ணி விற்கும்போது ஒரு கிலோ 100 ரூபா வரைக்கும் தாராளமாக விற்கலாங்க. ஆனால் அதை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது நம்மளுடைய பிஸ்னஸ். இது எந்த அளவுக்கு எந்த பொருள் எங்கே அதிகம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம யோசித்து கொஞ்சம் பண்ணணும். இப்போது ஒரு மால் எடுத்துக்கங்களேன், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி கடைகள்லாம் எப்படி தேவைப்படும் அப்படின்னா, ஸோ மரவள்ளிக்கிழங்கு பவுடராக தேவைப்படும். இன்னொன்று, இதை க்யூப்ஸாக கட் பண்ணி வேக்யூம் க்ளீன் பேக்கிங் இருக்குது இல்லையா, ஸோ காற்றே இல்லாத பேக்கிங், அந்த பேக்கிங்கில் பேக் பண்ணி ஸோ இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. இது க்யூப்ஸாக கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, ஈஸியாக வாங்கி அவங்க வேக வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கோ இல்லை அவங்க எந்த ஃபுட்டு கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஹைஜீனிக்காக பண்ணணும், பண்ணுற தொழிலை கரெக்டாக பண்ணணும். அது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, நம்ம பண்ணுறதை எப்படி பண்ணுறோன்றதெல்லாம் இருக்குது நம்மளுடைய சக்ஸஸ்ஸு. ஸோ அப்படிங்கும்போது கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ க்யூப்ஸாக கட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம், அது ஒன்று. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுட்ரு. ஸோ இதை பவுட்ரு ஃபார்மில் நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இது ஏகப்பட்ட ஃபுட்டுக்கு நம்ம கொடுக்கலாங்க. திக்கனிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் இது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் இந்த மரவள்ளிக்கிழங்கு பவுட்ரு. ஸோ வெளியில் தெரிய மாட்டேங்குது இதுதான் அப்படின்ட்டு. ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு வீடியோ அப்படின்றனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இதோட வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பவுட்ரு ஒரு கேட்டகரிக்கு பவுட்ரு தேவைப்படும். ஸோ பவுட்ரு நிறையா இடத்துல யூஸ் ஆகுது. பவுட்ரு நம்ம ஃபுட்டு ரிலேட்டடாக பண்ணும்போது பவுட்ரு நம்ம சூப்ஸ்லேருந்து இப்படி நிறைய இடத்துல பவுட்ரு தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா சிப்ஸு. நம்ம யூஸ்வலாக இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான மரவள்ளிக்கிழங்கு விற்கிது, வாங்கி சிப்ஸு சேல்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோ சிப்ஸு 200 நினைக்கிறேன். அந்த மாதிரி சிப்ஸு சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிப்ஸு மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதே மாதிரி வெல்கம் க்ரீம் பேக்கிங்கில் நீங்கள் போட்டு நீங்கள் உங்களுடைய கடைகளுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணலாம். வாங்கி சிப்ஸு போடுறவங்க போட்டுக்கிடுவாங்க, இல்லை நீங்கள் சிப்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு கேட்டகரியான பிஸ்னஸ்ஸு மரவள்ளிக்கிழங்குல. இது போக நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதில் பண்ணுறாங்க. சிப்ஸு மட்டும் இல்லை, அப்பளம் மாதிரி பண்ணுறாங்க. இப்படி நிறைய பிஸ்னஸ், இது ஒரு கேட்டகரியாக போகுது. அடுத்து என்னென்னா, இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது தெரியுமா, டீ பபிள்ஸ். ஸோ டீ பபிள்ஸு, காஃபி பபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இப்போ அதிகம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது எதுலேருந்து பண்ணுறாங்கன்னா, இந்த மரவள்ளிக்கிழங்குலேருந்து தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றிலாம் டீட்டெயிலாக அந்த டீ பபுள்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை மட்டுமே நான் தனியாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போ நான் காமனாக மரவள்ளிக்கிழங்கு வச்சு என்னென்ன ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணலான்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் மட்டும் அதோட வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான ப்ராடக்ட் மட்டும் எடுத்து போடுறேன். அடுத்து
மரவள்ளிக்கிழங்கு டீ பபிள்ஸ் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது ஒரு கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸாக அது போய்கிட்டுருக்கு. நீங்கள் 2வது நார்மலாக தோலை மட்டுமே சீவி கொடுத்து நான் சொன்ன மாதிரி பேக்கிங், வேல்கம் பேக்கிங், ஸோ அது என்னென்னா காற்று இல்லாத ஒரு பேக்கிங். அப்படி பண்ணும்போது உங்களுடைய பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும், கெட்டு போகாது. அந்த ஒரு பொருள் அதே மாதிரி நீங்கள் வந்து அதை சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நிறையா விதமாக இந்த மரவள்ளிக்கிழங்க சேல்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ். குறைஞ்சது ஒரு ரூ. 500 முதலீட்டில் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இதை வந்து துருவி தேங்காய் பூ இருக்குல்ல, அதே மாதிரி துருவி அதையும் சேல்ஸ் பண்ணலாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயமா இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வேணும், எப்படி நீங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அது ரிலேட்டடாக மட்டுமே வீடியோஸ் போடுறேன். இது ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கக்கூடிய பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போகும். ஸோ பவுட்ரு க்யூப்ஸாக கட் பண்ணி போடுறதுலாம் ஆல்ரெடி போய்கிட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் பெரிய பெரிய லெவலாக போய்கிட்டுருக்கு. கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ரொம்ப சீப் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. இது கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு அந்த அளவுக்கு போகுது. வெறும் கட் பண்ணி தோல் சீவி அதை கரெக்டாக க்யூப்ஸாக கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய வேல்யூவாக போய்கிட்டு இருக்குன்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். வெளியில் என்னென்ன விற்கிது, எப்படிலாம் விற்கிதுன்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ என்னுடைய வீடியோஸில் நான் எல்லாத்துக்குமான ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பவுட்ரு. ஸோ பவுட்ரு வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் பவுட்ரு தேவைப்படும். ஓகே, அடுத்து வந்து டீ பபிள்ஸ் அதையும் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு இந்த டீ பபிள்ஸு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அடுத்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 1 கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபா வரைக்கும் தாராளமாக இதை வேல்யூ ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். எல்லா பிஸ்னஸும் அப்படித்தாங்க. பார்க்குறதுக்கு தான் நம்ம ரொம்ப சீப்பாக தர்ற மாதிரி இருக்கும். அதை வேல்யூ ஆட் பண்ணிட்டோன்னா அதோட வேல்யூவே வேறு. நம்ம வைக்கிறதா ரேட்டு அப்படின்ற அளவுக்கு போயிடும். இன்னொன்று மெயினான ஒரு விஷயம், ஹைஜீனிக்காக இருக்கணும். பேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பொருள், உங்களுடைய பேக்கிங் மட்டும்தான் பேசும். உள்ளே இருக்க பொருள் ஹைஜீனிக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பேக்கிங் தான் அது எந்த அளவுக்கு ஹைஜீனிங்கிறத நிரூபிக்கும். ஸோ அதனால் பேக்கிங்கை ரொம்ப நீட்டாக பண்ணுங்கள், ரொம்ப அழகாக பண்ணுங்கள். எந்த தொழில் பண்ணாலும் நம்ம அதில் ஒரு லவ் பண்ணி அதை ஃபீல் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அதோட வேல்யூவே நம்மளுக்கே தெரியும். இதை நான் எந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஸோ நீங்களும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு பிடிஎஃப்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா என்ன பிடிஎஃப் வேணுங்கிறத கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சென்ட் பண்ண முடியும். என்னுடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கான சென்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறனால யாருக்கு என்ன பிடிஎஃப் கொடுக்குறோன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் கேட்குறவங்க பிடிஎஃப் ரிலேட்டடாக கேட்குறவங்க என்ன பிஸ்னஸ்க்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலோட அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.